குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோட்டிவேஷ்னல் வீடியோ 3வது வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா தாமஸ் ஆல்வா எடிசன், நிக்கோலா டெஸ்லா அண்ட் எலான் மஸ்க். இதில் தாமஸ் ஆல்வா எடிசனும் எலான் மஸ்கை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலான் மஸ்க் இன்னும் கரண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்களா, ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அவரோட தான். அண்டு இப்போ இருக்க என்னது டெஸ்லா காரும் அவரோட தான். ஸோ நிறையா தெரியும். நம்ம இந்த நிக்கோலா டெஸ்லா இதுவரை மட்டும் தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. வாங்க நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் 1847 பிறக்கிறாரு. பிப்ரவரி 11 அமெரிக்காவில். இவர் குழந்தையா இருக்கப்போ ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஏற்படுது. ரொம்ப லேர்னிங் பவர் கம்மியாக இருக்குது. அப்போ அவங்க மிஸ் வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடு அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த எடிசன் வந்து ஆர்வத்தோட அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா வந்து, இல்லை உனக்கு வந்து நாலேஜ் வந்து பயங்கரமாக இருக்குது, உனக்கு சொல்லித்தர்ற அளவுக்கு அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாரும் கிடையாது, அதனால நீ வீட்டில் இருந்தே படிச்சுக்கலான்னு சொல்லி இந்த லெட்டரில் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்புகிற எடிசன் என்ன பண்ணுறாரு, சரி ரைட் நம்ம வீட்டில் இருந்து படிக்கலான்னு வீட்டில் இருந்து படிக்கிறாரு. அறிவியல் மேலே அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அறிவியல் புத்தகங்கள்லாம் பயங்கரமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவோட ஊக்குவிப்பால் அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலலாம் பேரண்ட்ஸ் தானே பயங்கரமாக யார் அப்பாவோ அம்மாவோ யார் நமக்கு மேக்ஸிமம் சொல்லித்தருப்பா, எல்லார் வீட்லேயும் அம்மா தான் நமக்கு சொல்லித் தருவாங்க. ஓகேவா? அதே போல் எடிசனும் அவங்க அம்மாவோட ஊக்குவிப்பால் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் ஆயிரத்துக்கு அதிகமான கண்டுபிடிப்புகளை பேட்டன் ரைட்ஸோடு வச்சுருப்பார். ஓகேவா? பேட்டன் காப்புரிமையோடு வச்சுருப்பாங்க. சரியா? ஒன்று கண்டுபிடிச்சா அந்த காப்புரிமையை வாங்கி வச்சுக்குவாங்க. அது மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அது மூலம் அவங்க தொழிலதிபர்கள் ஆவாங்க. நம்மளோட தாமஸ் ஆல்வா எடிசன் ஆல்சோ ஒரு பிஸ்னஸ்மேன், தொழிலதிபரும் கூட. சரியா? ஓகேவா? அவங்க கண்டுபிடிப்பாளர்கள், அதுக்கு தகுந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ், நல்ல பணக்காரரு கூட ஆயிட்டார். ஓகேவா? அவர் கண்டுபிடிச்சதுல மின்விளக்கு, ஒளிவிரைவி, டைரக்ட் கரண்ட் எல்லாமே. டைரக்ட் கரண்ட் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரே இதில் தான் ஒரே திசையில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகணும், அந்த மாதிரி தான் டைரக்ட் கரண்ட். அதை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளோட தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகே, நிக்கோலா டெஸ்லா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1856 ஜூலை 10 பிறக்கிறாரு. இவரும் வந்து ஒரு ஏசி, அதாவது ஏசி கரண்ட், அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது யாருன்னா நம்மளோட டெஸ்லா கண்டுபிடிக்கிறாங்க. இவரோட கண்டுபிடிப்புகளில் முக்கியமானது வந்து ரேடியோ தொழில்நுட்பத்தின் அடிப்படை, ஏசி மோட்டார், கம்பி இல்லாத தகவல் பரிமாற்றம் மீன்ஸ் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன், டெஸ்லா சுருள், தொலைத்தொடர்பு, வானொலி மற்றும் காந்தப்புலம். இது எல்லாமே இவர் கண்டுபிடிக்கிறார். இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனால் நான் அவ்வளோவா இவரை பற்றி படித்ததே இல்லையே, இதே டவுட்டு தான் எனக்கும் இருந்தது. அப்போலேருந்து இப்போ வரையுமே இருக்குது. நம்ம ஸ்கூலில் புக்கிலலாம் பார்த்துருந்தீங்கன்னா காந்தப்புலத்தின் அளவீட்டு அலகு, அதாவது எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன படிப்போம்? டெஸ்லா. அந்த ஒரே ஒரு வேர்டு டெஸ்லா, அவ்வளோதான் நம்ம படிச்சிருப்போம். அந்த டெஸ்லா யாருன்ற விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? கண்டுபிடிக்கலாம், யாருன்னு பார்க்கலாம். இவர் வந்து பிறக்கும்போது இடி மின்னலோட பிறக்கிறாரு. ஒரு இருட்டான சூழ்நிலையில் பிறக்கிறாரு. அப்போ வந்து அவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஒரு இருட்டில் வந்து உன்னோட குழந்தை பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க, என் மகன் இருட்டில் பிறந்தாலும் அவள் வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க பிறந்தவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் ஒருத்தவங்க சொல்கிற, நான் சொன்னேன் இல்லையா, நேர்மறையான எண்ணங்கள் எப்பயுமே நமக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அவங்க அம்மா அன்னைக்கு வந்து ஒரு அழகான விஷயத்த சொல்கிறாங்க, என் மகன் இருட்டில் பிறந்தாலும் உலக மக்களுக்கு, உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கவேனா பிறப்பான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் இருக்கனால தான் நமக்கு ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது, எல்லா வீடு வெளிச்சமாக இருக்குது. எப்பயுமே என்ன சொல்லலாம், ஒரு பிரைட்னஸ் இருக்குன்னா அது காரணம் வந்து டெஸ்லா தான். அவங்க அம்மா சொன்ன வார்த்தை உண்மையாகுதா? ஸோ நம்ம எப்பயும் பேசும்போது நல்லதையே பேசுவோம். சரி வாங்க பேக் டு த பாயிண்ட். அவர் கண்டுபிடிச்சதில் ரேடியோ தொழில்நுட்பத்தின் அடிப்படை சொன்னீங்களே, ஆனால் நான் இங்கே ரேடியோ கண்டுபிடிச்சது மார்கோனி தானே படிச்சிருக்கோம். கரெக்ட், ரேடியோ கண்டுபிடிச்சது மார்கோனி. ஆனால் அவர் எதன் அடிப்படையில் அதை கண்டுபிடிச்சார்னா நம்மளோட டெஸ்லாவோட பேட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட காப்புரிமை, அதோட அடிப்படையில் தான் அவர் ரேடியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் செஞ்சு கண்டுபிடிக்கலான்னு ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா, ஆர்டர் வைஸ். அந்த ஆர்டரில் 17வது ஆர்டர் சம்திங் வரும். அதை பயன்படுத்தி தான் மார்க்கோனி வந்து இதை கண்டுபிடிச்சாரு. அதை வந்து பின்னாட்களில், அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா நிக்கோலஸ்க்கு அடுத்து
டெஸ்லா இல்லாத அப்புறமே வந்து நீதிமன்றமே வந்து இது யாரோடதுன்னா நிக்கோலா டெஸ்லாவோட தான். அவரோட பர்டன் இதில் எவ்வளோ இத்தனாவது இதில் இது எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் அப்படி சொல்லி இதோட பங்கு யாரோடது தான், டெஸ்லாவோட தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். கம்பி இல்லாத தகவல் பரிமாற்றம் இப்போலாம் இப்போ வேணால் வயர்லெஸ் வந்து ஓகே, எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே வயர்லெஸ்னால் ஓகே. அந்த காலத்தில் 1856 யோசித்து பாருங்கள், ஒரு வயர்லெஸ்ன்னு போய் யார்ட்டையாவது நம்ம சொல்ல முடியுமா? கம்பி இல்லாமல் நம்ம தகவல் பரிமாற முடியும் அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? முடியவே முடியாது இல்லையா? ஸோ அப்படி தான் அந்த உலகமே வியந்து பார்த்துச்சு யாரை, டெஸ்லாவை. அவர் சொல்கிறது வந்து நம்மளோட கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. 1856 போய் நம்ம ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம், மொபைல் ஃபோன்லேயே வயர்லெஸ் இருக்கும், எல்லாமே இப்படி இருக்கும், கம்யூனிகேஷன் அப்படி இருக்கும், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம், இங்கேருந்து அங்கே சென்ட் பண்ணிக்கலாம், அங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லும் போது எல்லாரும் அவர் எப்படி நினைப்பாங்க? ஒரு மேக்னெட்டிக் மேன் எப்படி இப்படி ஒரு மனுஷனால் யோசிக்க முடியுதுன்ற மாதிரி தான் ஒரு வித்தியாசமாக தான் யார், டெஸ்லாவை எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. அவரும் அப்படி தான் இருப்பார் இல்லையா? அது தொலைத்தொடர்பு, வானொலி மற்றும் காந்தப்புலம் இதிலெல்லாம் இவர் பெருசாக என்ன செஞ்சு இவரோட பங்கு வந்து மிகப்பெரியது. ஸோ அதற்கு ஒரு மரியாதை செலுத்த விதமாக தான் காந்தப்புலத்தோட அளவீட்டு அலகு டெஸ்லா. நம்ம எல்லாரும் புக்கில் படிச்சிருப்போம், காந்தப்புலத்தோட எஸ்ஐ யூனிட் அளவீட்டு அலகு என்னது, டெஸ்லா. இந்த வேர்டு மட்டும்தான் நமக்கு தெரியும், யூனிட் என்னன்னு கேட்டால் டெஸ்லான்னு தெரியும். அந்த டெஸ்லா யாருன்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஓகே, அவர் தான் இந்த டெஸ்லா. சரி, ஓகே, எதுக்கு எடிசன் ஃபோட்டோ அதுக்கடுத்து நிக்கோலா டெஸ்லா ஃபோட்டோ அப்படின்னு கேட்டால், இவங்க 2 பேருமே ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. எடிசன் வந்து இவ்வளோ இதே கண்டுபிடிச்சு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் பேட்டன்ஸ் வாங்கி வச்சிருவார், காப்புரிமை வாங்கி வச்சிடறாரு. அதனால இப்போ அவர்கிட்ட நிறைய என்ன இருக்குது, செல்வம் ஒரு பக்கம் சேருது. அவர் ஒரு தொழிலதிபரும் கூட. அவர்கிட்ட வேலை பார்க்கணுன்ற ஐடியாவில் வர்றாரு யார், நிக்கோலா டெஸ்லா. டெஸ்லாவுக்கு வந்து எடிசன் மேலே ஒரு பயங்கர இவ்வளோ கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் நம்மளோட டெஸ்லா ஸ்கூலில் இருந்துமே அவர் என்ன பண்ணுறாருன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கிறாரு. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கரண்ட்டு, டிசி கரண்ட்டோட ஏசி கரண்ட்டு தான் பெஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணணுன்றதுல அவரோட ஆர்வம் பயங்கரமான ஒரு ஆர்வமாக இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அதை நம்ம வந்து மக்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு போய் சேர்க்கணும். இந்த லைன் ரொம்ப முக்கியம். அவர் வந்து என்ன நினைக்கல, காப்புரிமையை வாங்கி நம்மளும் ஒரு ஆளாக வந்து பில்டாகி பெரிய மனுஷனாக வரணும்னு நினைக்கல, மக்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு போய் எல்லா உலகத்தில் உள்ள, இந்த லைன் ரொம்ப முக்கியம், உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அது போய் சேரணும்னு நினச்ச ஒரு மனுஷன் தான் நிக்கோலா டெஸ்லா. ஓகேவா? அதுக்காக அவர் அல்லும் பகலும் என்ன பண்ணுறாரு, அந்த சிந்தனையோடையே தான் இருக்காரு. அல்டர்னேட்டிவ் கரண்ட் எப்படி நம்ம வந்து பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து இவர் யார்கிட்ட போயிட்டாரு, எடிசன் கிட்ட போய் ஒர்க் பண்ண போயிட்டாரு. யார், டெஸ்லா போயிட்டாரு. இப்போ எடிசன் வந்து அவர்கிட்ட அவரோட நாலேஜ் டே பை டே வாட்ச் பண்ணுவாங்களே. இப்போ நம்மளோ ஒரு ஆஃபீஸ்க்கு போய் ஜாயின் பண்ணோம்னா அதில் உள்ள மேனேஜரோ அதுக்குள்ள மேலே உள்ள ஹையர் அத்தாரிட்டிஸோ நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெஸ்லாவை வாட்ச் பண்ணும்போது டெஸ்லாவோட நாலேஜ் வந்து அமேசிங்காக இருக்குது. அவங்களுக்கே வந்து பயங்கர வித்தியாசமாகவும் மிக திறமைசாலியாகவும் டெஸ்லா தெரிகிறாரு. அப்போ வந்து ஒரு ஆஃபர் வைக்கிறாரு எடிசன் வந்து, நீ வந்து என்னோட டிசி வந்து பெஸ்ட்டுன்னு காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஒரு இதில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி கொடுக்குறியா பெருசா அப்படி சொல்லும் போது அதையும் நம்மளோட டெஸ்லா வந்து பண்ணி தான் கொடுக்குறாரு. அப்படி பண்ணி கொடுக்கும்போது அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து டெஸ்லாவுக்கு அவர் எடிசன் கொடுக்காம எடிசன் கேட்குறப்ப அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படி சொல்ல உடனே நம்மளோட டெஸ்லாவுக்கு வந்து கோவம் வருது. ஸோ அந்த இடத்துலையே இங்கே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த இடம் தகுதியான இடம் கிடையாதுன்னு அந்த இடத்த விட்டு லீவ் ஆகி வெளியே வந்துடுறாரு. ஓகேவா, புரியுதா? உண்மை தானே, நம்மளோட மதிப்பு நமக்குரிய மரியாதை அந்த இடத்துல கிடைக்கலைன்னா அவங்களுக்கான உழைப்பு, அவர் அப்போனா எவ்வளோ நாள் டே அண்ட் நைட்டை வந்து ஒர்க் பண்ணி அவரோட இதை கொடுத்துருப்பாரு. அப்படி தானே அவரோட பங்கு கொடுத்துருக்கும் போது அவங்களுக்குன்னு கேட்ட அந்த பணத்தை வந்து இல்லை அவங்களோட சேலரியோ ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் அதை கொடுத்துருக்கணும். ஆனால் எடிசன் வந்து என்ன செய்யலை, ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொன்னனால
நம்மளோட நிக்கோலஸ் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த நிக்கோலஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கிடைக்கிற வேலையை செய்கிறாங்க. ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துலையும் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் என்ன சொல்லுது, ஏசி கரண்ட் இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி பண்ணணும், அதே திங்கிங்கில் இருக்கப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு சுரங்கத்தில் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒருத்தவங்களோட ஆதரவு கிடைக்குது, அது மூலமாக வர்றாரு. இதெல்லாம் ஏசி கரண்ட்டு தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா செய்கிறாங்க. செஞ்சுட்டு இருக்கப்ப அதே சமயத்தில் எடிசன் வந்து டிசி கரண்ட் மேலே வந்து அவர் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஏசி கரண்ட்டு தான் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டிசி கரண்ட் பயங்கர அடி ஆயிரும். அப்போ வந்து எடிசனுக்கு பயங்கரமான லாஸ் ஆயிரும். அதனால எடிசன் பல வழிகளில் வந்து ஏசி கரண்ட்டை தான் வந்து ஸ்டாப் பண்ணணும் இந்த கரண்ட்டு பிடிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய யானையை கூட்டிகிட்டு வந்து அது மேலே வந்து ஏசி கரண்ட்டு பாய்ச்சுனா என்ன ஆகும், யாராக இருந்தாலும் அவ்வளோதானே. ஸோ அப்போ அந்த யானை இறந்து போகிறது, இவ்வளோ பெரிய யானையே வந்து இப்படி ஆகும்போது மனிதர்கள்லாம் நம்ம ஏமாத்துறோம் அப்படி சொல்லி ஏசி கரண்ட்டை பற்றி டெமோ கொடுக்குறாரு. நிறைய பிராணிகளை கூட்டிகிட்டு வந்து, அனிமல்ஸை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் தூக்கு தண்டனை கைதி ஒருத்தர் இருந்தாராம், அவரை கூட்டிகிட்டு வந்து கூட இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சேர், தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு எலக்ட்ரிக் சேர்லாம் யூஸ் பண்ணுவாங்களே ஃபாரின்ல, அதில் கொண்டு வந்து அவரை இறக்க வச்சுருக்காங்க. இப்படி சொல்லி எடிசன் என்ன பண்ணுறாரு, ஏசி கரண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னு. ஆனால் உண்மை என்ன, ஏசி கரண்ட் தான் பெஸ்ட்டுன்னு கடைசியாக ப்ரூவ் ஆகிடுச்சு. நிக்கோலஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜில் ஓகே ஆகிட்டாரு. நல்லபடியாக அவரோட க்ரோத்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கரண்ட்டு உருவாக்குறதுக்கு அவர் அந்த கஷ்டப்பட்டார் ஒரு இடத்துலன்னு நம்ம படித்தோம் இல்லையா. அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு நிக்கோலஸ் கண்டுபிடிச்சிருக்க இந்த பர்டன்ஸுக்கு வந்து அவங்க கொடுக்கணும்னு $1 வச்சு கொடுத்தா கூட அவங்க கம்பெனியே திவாலாகி அவங்க முழுக்க சொத்தெழுதி கொடுத்தா கூட முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தனக்கு உதவி செஞ்ச ஒரு மனுஷனுக்கு திரும்ப கைமாறு சொல்லுவோம்ல தமிழில், அது செய்யணுன்றதுக்காண்டி அந்த 2 பேர்த்துக்கும் நடுவில் போட்ட ஒப்பந்தத்தை என்ன செஞ்சிடறாரு, நிக்கோலஸ் டெஸ்லா வேணாம் சொல்லி கிழிச்சிடறாங்க. அதை வேணாம், ஓகே இது வந்து உங்களோடதாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, வந்துடுறாங்க. நம்மளாம் என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து டெஸ்லா மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணியிருக்காரு. இன்னும் நேரம் இந்த டெஸ்லா வந்து அந்த கர்டன்ஸை மட்டும் அவர் வச்சுருந்தாருன்னா, அந்த காப்புரிமையை மட்டும் வச்சுருந்தாருன்னா, அதை யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அமௌண்ட்டு பே பண்ணணும். இந்த உலகத்தில் எத்தனை கோடின்னு பாருங்கள். $1 கொடுத்தாலும் இன்னைக்கு உலக பணக்காரர்களே மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டால் டெஸ்லாவாக தான் இருப்பார் இல்லையா. அப்படிப்பட்ட டெஸ்லா கடைசி காலத்தில் எப்படி இறந்தார்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய கஷ்டத்தில் தான் இருக்கும். அவர் ஒரு ஹோட்டல் ரூமில் பாலும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு இறந்துருக்காரு. ஸோ மனிதர்களோட மனநிலை வந்து நாளுக்கு நாள் டே பை டே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தோணும். இவருக்கு வந்து தான் கண்டுபிடிச்சி பெரிய ஆளாக வரணும்னு நினச்சிருந்தாருன்னா அந்த இடத்துலையே எனக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் பேட்டர்ன் ரைட்ஸ்க்குரிய அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகி போயிருக்கலாம். நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செஞ்சாங்க, இப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்கும் போது நமக்கு கைமாறு செய்யணும்னு நினைக்கிறா. அந்த மனசு தான் டெஸ்லா, ஓகேவா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நிக்கோலா டெஸ்லா, ரைட். இப்போ ஏன் எலான் மாஸ்க்கு அப்படின்னு கேட்குறீங்க. எலான் மாஸ்க்கை பற்றி எனக்கு எலான் மாஸ்க் வந்து பயங்கர தான் ஸ்மார்ட். பட்டு நிறையா சொல்லணும்னு இருந்தது. அவர் எப்போ பிறக்கிறாருன்னா ஜூன் 28, 1971 பிறக்கிறாரு. இவர் மிகப்பெரிய பணக்காரர், கண்டுபிடிப்பாளர். ஓகே, இவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு, ஸ்பேஸ் எக்ஸ் வச்சு என்ன பண்ணலான்னா விண்வெளி வந்து மலிவான ராக்கெட்டுகளை வந்து விண்வெளிக்கு அனுப்புறது. ஓகே, அடுத்து மின்சார கார்களை பிரபலப்படுத்துவது, அதுதான் டெஸ்லா கார். ஓகேவா. இந்த டெஸ்லா கார்னு சொல்லணுன்றதுக்காண்டி தான் நான் எலான் மாஸ்க் எடுத்தேன். இந்த எலான் மாஸ்க் வந்து டெஸ்லா கார் வந்து ஏன் டெஸ்லான்னு பேர் வச்சாருன்னு பார்த்தோம்னா, நம்மளோட டெஸ்லா கண்டுபிடிச்ச அந்த இதில் தான் இந்த கார், இந்த மோட்டாரோட அமைப்பு இருக்கும் இல்லையா, இது மூலமாக தான் இயங்குன்னு அதனோட அடிப்படையில் இயங்குறனால தான் அந்த அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, ஒரு நன்றி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு காந்தப்புலத்துக்கு டெஸ்லா வச்சாங்களா யூனிட்டு, அதே மாதிரி அவர் கண்டுபிடிச்ச அந்த கார் அவரோட தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குறதுனால இந்த காருக்கு டெஸ்லான்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ எலான் மாஸ்க் இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்ல, சூப்பர்மேன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சார். அந்த காருக்கு அவர் என்ன பேர் வேணாலும் வச்சுருக்கலாம், யாரும் கேட்கப்படுறது கிடையாது. ஆனால் அவர் அதை யூஸ் பண்ணுற ஒரு காரணத்துக்குனால டெஸ்லாவோட பேரை யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த இடத்துல எலான் மாஸ்க்கை சொல்லணும்னு. அவரை டெஸ்லாவுக்கு வந்து ஒரு
தேங்க்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வந்திருப்போம். எலான் மஸ்க்கும் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அவரோட புக்ஸ்லாம் எடுத்து படிங்க, ரீட் பண்ணுங்க, தெரியும். இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்ம எப்படி வளர்றோம், எந்த சூழ்நிலையில வளர்றோம், நம்ம எப்படி மனிதர்களா வளரணுன்றது நம்ம டிசைட் பண்றதுல தான் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபெயிலியரை பார்த்த உடனே அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்னு கிடையாது. நம்ம ஃபெயிலியர்ல இருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். சக்ஸஸ்ல இருந்து லேர்ன் பண்ண முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. சக்ஸஸ் வந்து எல்லாருக்குமே ஈஸியா கிடைச்சிருமான்னு தெரியல. மேபி எல்லாத்துக்கும் சில பேருக்கு வந்து அது டக்கு டக்குன்னு கிடைக்கும். அது வந்து கடவுளோட கிரேஸ்ன்னு கூட சொல்லலாம். சில பேருக்கு ஃபெயிலியர்ஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து கிடைக்கிற வெற்றி வந்து அபரீதமா இருக்கும். ஸோ என்னதான் நம்மளோட நிக்கோலஸ் வந்து டெஸ்லா வந்து ஃபெயிலியர்ஸாவே இருந்தாலும், அவர் இறந்து 200 வருடங்கள் கழிச்சு கூட அவரோட பேரை நம்ம இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு ஒரு டெஸ்லா பத்தி படிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் நான் நினைக்கிறேன். டெஸ்லா பற்றி சொன்னதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ப்ளீஸ் வாட்ச். நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு. தேங்க்யூ, நன்றி. அடுத்த மோட்டிவேஷன் கிளாஸில் இன்னொரு ஆளை பற்றி, இன்னொரு மாபெரும் மேதைகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.